யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஸ்டடி பண்ணினாங்க. அதுல என்ன சொன்னாங்க, உலக சினிமால பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில இந்திய சினிமால தான் மிக மோசமா பெண்கள் சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இத ஒரு ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு இந்திய சினிமா மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த பார்வை தவறுன்னு நினைக்கிறீங்களா? இது நான் சொல்றதுனால வம்புக்கு வருவாங்க. இது ரொம்ப காலமா செஞ்சிட்டு இருக்கிற விஷயம். இன்னும் சொல்ல போனா மகாபாரத காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்குது. நான் மகாபாரதத்தில் பொண்டாட்டியை வச்சு பணயம் வைத்து சூதாடியவர்களை பெரும் நாயகர்களாக கொண்டாடும் இந்த கலாச்சாரத்தில் வேற என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்க ஒரு அதற்கு முன்றைய யுகத்தில் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி கருப்பு இருக்கா இல்லையான்னு நெருப்புல சுட்டு பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்பெக்யூ பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் பல பேர் பாலிகமி பண்ணி பார்க்குறாங்க. இதான் மாறி மாறி பொம்பளை அவமானப்படுத்துறது தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லப்படாதும்பாங்க சில பேர். ஏன் சொல்லக்கூடாது? அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. விட்டான்னா இன்னைக்கும் கடவன் செத்த பிறகு மறுபடியும் அதே பார்பெக்யூவில் ஜம்ப் பண்ணிட்டு சொல்றவங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதோ திரும்பி பாருங்கள், 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் நடந்தது சதின்னு. சதிங்கிறது ஏதோ பெரிய பெருமை, முட்டாள்தனத்துக்கு பேர் அல்லவா சதிங்கிறது. அது என்னுடைய பெண் ஸ்ருதிக்கு நேரம் தான் நான் செய்வேன்.